எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டாட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இந்த டாட்டை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டைப்ஸ் ஆஃப் டாட்டுன்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும், டாட்டை வச்சு என்னென்ன மாதிரிலாம் டெசர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டாட் ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த மாதிரி பண்ணுற ரெசிபி நீங்கள் என்ன ஷேப், என்ன மோல்டு, என்ன சைஸில் இருந்தாலும் சரி, நான் சொல்கிற மாதிரி இந்த ரெசிப்பியை பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா நீங்கள் வச்சுருக்க மோல்டு சைஸ்க்கே அழகாக வரும். இது வந்து ரொம்ப ரைஸ் ஆகாது. பேக்கிங் டெம்பரேச்சர் எல்லாமே நான் தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நீங்கள் என்ன மாதிரி ஒரு மோல்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதே சைஸில் அழகாக வரும். அதுக்கப்புறம் இது வந்து நிறைய பர்பஸ் இருக்குது, டெசர்ட்டோட பேஸாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் டாட்டுக்கு வந்து ஃபில்லிங் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், ஒயிட் சாக்லேட் கனாஷ்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ போய் பாருங்கள். அதுக்கப்புறம் நார்மல் நம்ம பேஸ்ட்ரி க்ரீம், கஸ்டர்ட் அது கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பட் ஒயிட் சாக்லேட் கனாஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும் டேஸ்ட். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். ஓகே, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாட் எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. நான் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன், வேணும்னா வீடியோவை பாஸ் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட் நான் கொடுத்துருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் போர்ஷன், அதில் 20 to 25 ஷெல் வரும். நான் இங்கே பண்ணுறது இன்ட்டு 10 பண்ணுறேன். யாரும் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேணாம், என்ன இது இவ்வளோ ஃப்ளார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன போர்ஷனாக நான் ரெசிபி கொடுத்துருக்கேன். இதை தான் இன்ட்டு 10 டைம்ஸ் பிக்காக நான் பண்ணுறேன், யாரும் கன்ஃபியூஷன் ஆகிக்க வேணாம். ஓகே, ஃபஸ்ட்டு பட்டரும் ஐசிங் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். பெடல் போட்டுக்கோங்க, விஸ்கு போடாதீங்க, பெடல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ சேம் டாட்டு பிஸ்கெட்டு சிம்லர் தான், பட் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. பட்டரும் ஐசிங் சுகரும் போட்டுட்டு ஸ்பேச்சுலா வச்சு கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பாட்டமில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைனா ஒழுங்காக மிக்ஸ் ஆகாது. நல்லா அதை ஃபோல்ட் பண்ணி மேலே வர மாதிரி பண்ணுங்கள். வெல் கம்பைன்ட் ஆகணும் நமக்கு ஐசிங் சுகரும் பட்டரும். அதுக்கப்புறம் எக்கோடே நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வெல் கம்பைன்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப மிக்ஸ் ஆகக்கூடாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப மிக்ஸ் ஆகக்கூடாது. கொஞ்சமாக க்ரீமியாக ஆனதுக்கப்புறம் எக்கை ஆட் பண்ணிக்கோங்க. எக்கு 2 டைம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க, இருக்க குவான்டிட்டிலே 2 வாட்டி போட்டு, இல்லைனா கேர்டில் ஆகும். இந்த ரெசிபிக்கு கேர்டில் ஆனாலும் பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் ரொம்ப நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, லோ ஸ்பீட்லேயே போட்டு திரும்பவும் ஸ்பேச்சுலா வச்சு ஃபோல்ட் பண்ணி விடுங்க, பாட்டமில் போய் தங்கிடும். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எக்கும் நல்லா கம்பைன்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட் ஆல்மண்ட் ஃப்ளாரும் நார்மல் ஃப்ளாரும் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோ குக்கீஸ் டோ மாதிரி வரும். ரொம்பவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, நமக்கு ரொம்ப ஷைன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை டாட்டுக்கு. இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ குக்கீஸ் டோ மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஷைன் ஆகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை, இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஸோ இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம இது பண்ணி நம்ம இப்போ சில்லரில் போட்டு செட் பண்ணணும். இப்போ உடனே யூஸ் பண்ணால் இது நல்லா இருக்காது. இப்போ டோ லைட்டாக தண்ணி மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரிட்ஜில் போட்டு செட் பண்ணணும். உடனே பண்ணால் ஒரு மாதிரி கையிலே க்ளவுஸ்லேயே ஒட்டிக்கும், நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி, ஏன்னா இது ஷீட் பண்ணுவோம், நீங்கள் பார்ப்பீங்க ஒன்று ஒன்றா. இதை ஒரு 4 போர்ஷனாக நான் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், க்ளீன் ட்ராப் போட்டு க்ளீன் ஃபிலிம் போட்டுட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் தான் நான் யூஸ் பண்ணுவேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு 2-3 ஹவர்ஸில் டெம்பரேச்சர் வந்துச்சுன்னா, நீங்கள் ஷீட்டிங் பண்ணக்கூடிய டெம்பரேச்சருக்கு வந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எனக்கு நெக்ஸ்ட் டே டோ இப்படி தான் இருக்கும், டைட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா 4 to 5 ஹவர்ஸ் வச்சாலே இந்த மாதிரி டோ ஆகிடும். ஸோ டெம்பரேச்சர் வர அளவுக்கு நல்லா செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க டோவை. டோ இன்னும் டெம்பரேச்சர் இருக்குது, இன்னும் இதாகலை, ஏன்னா ஷீட் பண்ணுறப்போ தண்ணி மாதிரி போய் ஒட்டிக்கக்கூடாது மிஷினில். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ப்ராடாக நல்லா உங்கள் ஷீட்டிங் மிஷின் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஷீட் பண்ணிக்கிட்டு 3 mm சைஸில் வச்சு ரவுண்டு ரிங்கை கட் பண்ணிக்கோங்க, இருக்கிறதுலே பெரிய சைஸு. ஸோ உங்களுக்கு என்ன மோல்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட இருக்கிறதுலே பெரிய சைஸ் ரிங்கை கட்டர் எடுத்து கட் பண்ணிக்கிறேன். அப்படி சிலர் கேள்வி கேட்பீங்க, என்கிட்ட ஷீட்டர் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பட்டர் ஷீட்டை போட்டு மேலே கீழே ஃப்ளார் போட்டு
கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெச் பண்ணி ஒரு ஷீட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் ஷீட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுறத வந்து நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அப் சைடு டவுன் சைடு 2 சைடும் வந்து ஃப்ளாரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டெச் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இதுவும் ஒரு நல்ல மெத்தட் ஷீட்டர் இல்லாதவங்களுக்கு. ஸோ சேம் ப்ராசஸ் தான். இதை மாதிரி பண்ணி கட் பண்ணிக்கோங்க அதே ரவுண்டு ரிங்கில், இல்லை உங்களுக்கு என்ன மோல்டு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது திரும்பவும் வந்து இந்த மாதிரி ஷீட் பண்ணுறப்போ ரொம்ப டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. நான் வந்து சும்மா பார்க்குறவங்க எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக இந்த மாதிரி ஷீட் பண்ணி நான் வந்து நல்லா லென்த்தாக ஷீட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ரவுண்டாக கட் பண்ணி அதே ப்ராசஸ் தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். ரவுண்டாக கட் பண்ண ஷார்ட்கட் பேஸ்ட்ரியை வந்து டாட் டோ வந்து இப்படியும் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேறு ஒரு மெத்தடும் இருக்கும். நான் அது எப்படின்றத நான் சொல்கிறேன். இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டு சைடில் இருக்க வந்து பாட்டமில் ஒரு போர்ஷனும் சைடில் வந்து ஈவனாக வந்து நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான், இப்படி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நான் 2 மெத்தடும் நான் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சில்லரில் வச்ச ஷீட்டிங் இது தான். இதை வந்து நான் பாட்டமில் ஒரு லேயர் வந்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து சைடில் இருக்க அந்த இதுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். பட் சைடில் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னா நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க சைடில். அப்படிலாம் நான் பேக் ஆகிறப்போ அது வந்து உள்ளே வந்து விழுந்துடும். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து செட் பண்ணியாச்சு. ஃபோர்க்கு அப்படிலாம் நைஃப்பில் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour 1 hour ஃப்ரீசரில் வச்சு செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக பேக்கிங் தான். ஓகே, இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பேக்கிங்கில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னென்னா 140 வந்து என்னோடய ஓவன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கன்வெக்ஷன் ஓவன். ஸோ 140 லோ ஸ்பீட் ஃபேனில் வந்து நான் வச்சு 10 minutes பேக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் டைமர் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு 6 to 7 minutes 160 போட்டு அன்டில் கலர் வர வரைக்கும் நான் வந்து பேக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இவ்வளோ தான் பேக்கிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ வந்து டெம்பரேச்சரில் 140 ஒரு 10 minutes, அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 to 7 minutes ஹை டெம்பரேச்சரில், அதாவது 160. ஸோ இப்போ வந்து பாருங்கள், நம்ம டாட் ஷெல் நம்ம எப்படி வந்து மோல்டில் செட் பண்ணுவோம் அதே மாதிரியே வரும். சிலருக்கு வந்து டாட் ஷெல் வந்து ஸ்கொயராக இருக்கும், ரெக்டாங்குலர்லாம் இப்போல்லாம் வருது நிறைய, வந்து நான் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருக்கேன். ஸோ என்ன ஷேப் என்ன மோல்டாக இருந்தாலும் இந்த ரெசிபி பக்காவாக வரும். நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக இதை பற்றின ஒரு ரீகேப் மாதிரி பண்ணிவிட்டு சில இன்ஃபர்மேஷனோடு நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த ரெசிபியோட ரீகேப் என்னென்னா, மிக்சிங் வந்து எதுவுமே வந்து ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஃப்ளாரும் சரி, பட்டரும் சரி, எக்கும் சரி, எதுவுமே ரொம்ப மிக்ஸ் ஆகக்கூடாது. எல்லாமே வெல் கம்பைன்ட் ஆகணும். இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் டோ ரெடி ஆனதுக்கப்புறம் சில்லரில் வச்சு செட் பண்ணி ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது டோ. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதை வந்து ஃப்ளெக்சிபிளாக வளையிற மாதிரி இருக்கணும். அப்போ வந்து நம்ம வந்து மோல்டில் வந்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஸோ இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர். நான் சொல்கிற டெம்பரேச்சரில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன சைஸு மோல்டோ என்ன ஷேப் மோல்டோ அதே மாதிரி நீங்கள் வந்து அழகாக எடுக்கலாம். இப்போது ட்ரையாங்கிள் என்ன ஷேப்பாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி எடுக்கலாம். அதுக்கப்புறம் டெசர்ட் பேஸுக்கு வந்து என்னென்னா ரவுண்டு கட்டர். இப்போ வந்து நீங்கள் ஒரு மூவ்ஸ் பண்ணுறீங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசாக வந்து ரவுண்ட் கட்டர் எடுத்துக்கிட்டு இந்த ஷார்ட்கட் பேஸ்ட்ரியை 3 mmக்கு ஃப்ளாட்டாக ஷீட் பண்ணிவிட்டு ரவுண்ட் கட் பண்ணிவிட்டு கீழே ஒரு பார்ச்மெண்ட் ஷீட், மேலே ஒரு பார்ச்மெண்ட் ஷீட், அதாவது சிலிக்கான் ஷீட் போட்டு அதே மாதிரி 10 minutes 140 அன்டில் கலர் வர வரைக்கும் 10 minutes முடிஞ்சதுக்கப்புறம் மேலே இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு 160 ஒரு அன்டில் கலர் வர வரைக்கும் 6 to 7 minutes அந்த மாதிரி அழகாக வரும். பேஸு 2 சைடும் செக்குடு அந்த மாதிரி அந்த மார்க்கோடு வரும். பார்க்கவே நல்லாயிருக்கும். நீங்கள் மூவ்ஸுக்கெல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் இதுதான் விஷயம். இதை பற்றி பர்டிகுலராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து நீங்கள் வந்து என்னை கண்டிப்பாக கேட்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக்கரியை சம்மந்தப்பட்டோ இல்லை பேக்கிங்கை சம்மந்தப்பட்டோ பேக்கரி பிஸ்னஸை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்கிட்ட தாராளமாக கேளுங்க. நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் நல்ல ஒரு ரெசிபியோடு வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.